வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடிய வாசிப்பு ஆன்செஸ்டர் ரீடிங். உங்களோட முன்னோர்கள் உங்களுக்கு கூறக்கூடிய அறிவுரை மற்றும் ஆசீர்வாதங்கள் என்னன்னு பார்க்குறோம். இந்த வருடத்தோட கடைசி அமாவாசை இல்லையா இன்னைக்கு? ஸோ அதனால இந்த வாசிப்பை எடுக்கணும்னு மனசுக்குள்ள தோணிட்டே இருந்தது. அதனால இந்த வாசிப்பை நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? உங்களோட முன்னோர்களை பற்றி அறிஞ்சிக்கிறதுக்காக இந்த ஏஞ்சல் கார்டு எடுத்திருக்கேன். அதே போல் அவர்கள் கொடுக்கக்கூடிய செய்திகள் என்ன என்பதை பார்க்கறதுக்காக மூன் கார்டு எடுத்திருக்கேன். ஓகேவா? இது ரெண்டுமே ஒரே ரீடிங் தான். ஸோ இது ஒரு ஜென்ரல் ரீடிங். அதே போல் கலெக்டிவ் மெசேஜஸ் தான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். எது பொருந்ததோ எடுத்துக்கோங்க, பொருந்தாத விஷயங்களை தவிர்த்துடுங்க. ஓகேவா? இப்போ நமக்கு வந்திருக்கக்கூடிய முன்னோர்கள் யாருன்னா, இப்போ நீங்கள் ரீடிங் பார்த்துட்ருக்கீங்கல்ல, உங்களுடைய வயது ரொம்ப இளமையான நபர்களாக இருந்தீங்கன்னா இது உங்களோட தாத்தா பாட்டி. 2 பேர் தம்பதி சமயந்தரா வந்திருக்காங்க. ஓகேவா? இந்த 2 பேருமே மறைஞ்சிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இளமையான வயது உடைய நபர்கள் 20+ இருக்கீங்கன்னா இது உங்களோட தாத்தா பாட்டியாக இருக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு நடுத்தர வயதில் இருக்கீங்க அப்படின்னா இவங்க உங்கள் அப்பா அம்மாவாக இருக்க சான்சஸ் இருக்குது. இன்னும் சில பேர் 50+ கூட இருப்பீங்க. ஸோ இவங்க உங்களோட தாய் தந்தையாராக இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஓகேவா? சரி, இவங்க பார்க்கும்போது ரொம்ப மேட் ஃபார் ஈச் அதர் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பொருத்தமான தம்பதி. எஸ், ரொம்ப சூப்பராக இருக்குது. அவங்கள கையில் பிடிக்கும் போதே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட தம்பதியாக இருந்தால் எப்படி இருப்பாங்க? மனமொத்த தம்பதிகளாக அவங்க வாழ்ந்திருக்கக்கூடிய காலகட்டங்களில் இருந்திருப்பாங்க. விட்டு கொடுத்துக்கூடிய மனப்பான்மை உள்ள நபர்களாக இருப்பாங்க. அதே போல் அந்த காலத்துலலாம் உங்களுக்கு கூட்டு குடும்பமாக இருந்திருக்கலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்க சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி நேரங்களில் இவங்க தலைமை பொறுப்பு வகித்து செயல்படக்கூடிய நபர்களாக இருந்திருப்பாங்க. இன்னும் எப்படி சொல்லணும்னா, இவங்க ஒரு அக்காவாவோ அண்ணாவோ, இவன் நான் சொன்னேன் இல்லையா, அந்த தாத்தா பாட்டியாக இருக்கலாம், இல்லை அம்மா அப்பாவாக இருக்கலாம். ஸோ அந்த தலைமைத்துவம் தாங்கி மற்றவங்களை வழி நடத்தக்கூடிய நபர்களாக இருக்க நிறையா சான்சஸ் இருக்குது. ஓகே, எஸ். அதே போல் இந்த 2 ஆத்மாக்கள் சொன்னேன் இல்லையா, இணை பிரியாமல் இந்த 2 ஆத்மாக்கள் வந்திருக்காங்க. கணவன் மனைவியாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த 2 ஆத்மாக்களில் ஒருத்தவங்க எப்படி இறந்துருப்பாங்கன்னா, ரொம்ப இயற்கையான முறையில் அவங்களோட உயிர் பிரிஞ்சிருக்கும். எந்த வலி வேதனை எதுவுமே இல்லாமல் தூங்கிட்டே இருக்கும்போது உயிர் பிரிஞ்சிருக்கலாம், இல்லை பேசிகிட்டு இருக்கும்போது பிரிஞ்சிருக்கலாம். பெருசாக எந்த வலியோ ஒரு கஷ்டத்தையும் அந்த ஆத்மா உணர்ந்திருக்காது. அதே இன்னொருத்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்துருப்பாங்க. ஏதாவது ஒரு கொடிய நோய் வந்திருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு சிரமத்தை சந்திச்சுட்டு அந்த உயிர் பிரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப படுத்த படுக்கையாக ஆகி இறந்து போயிருக்கலாம், இல்லைன்னா ஒரு தீவிரமான நோயின் தாக்கத்தால் அவங்க இறந்து போயிருக்கலாம். ஸோ ஒருத்தவங்க ரொம்ப சுலபமான முறையில் இறந்துருப்பாங்க. எஸ், புண்ணியம் பண்ணவங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இறந்துருப்பாங்க. இன்னொருத்தவங்க ரொம்ப சிரமப்பட்டு இறந்துருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 2 பேரும் கணவன் மனைவி. நான் சொன்ன மாதிரி இது உங்கள் தாத்தா பாட்டியாக இருக்கலாம், இல்லை தாய் தந்தையராக இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஓகே, இப்போ நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு திருமணமாகி உங்களோட குழந்தைகள் இருக்காங்கன்னா உங்களோட குழந்தைகளோட சாயலில் நீங்கள் இவங்களை பார்க்கலாம். ஓகேவா? இவங்களோட சாயல்னு ஒன்று இருக்கும் இல்லையா, குணம் சார்ந்த இருக்கும், இல்லை உருவ ஒற்றுமையாக இருக்கலாம். அவங்களே போல கண்கள் இருக்கலாம், இல்லை அவங்கள போல உடலில் ஏதாவது பாகங்கள் இருக்கலாம். கை காலெல்லாம் நீட்டாக தாத்தா மாதிரியே இருக்காங்க, பாட்டி மாதிரியே இருக்காங்க, இல்லை எங்கள் அப்பா அம்மா மாதிரியே இருக்காங்க, இல்லை சுருட்டையான முடிகள் இருக்கலாம், இல்லை அவங்க சிரிக்கும் போது அந்த பற்கள் அவர்களை போலவே இருக்கலாம். இவங்களோட பதிவு உங்கள் குடும்பத்தில் எங்கேயோ இருக்குது. சரியா? சப்போஸ் நீங்கள் திருமணம் ஆகாத நபர்களாக இருந்தீங்கன்னா நீங்களே கூட அந்த மாதிரி இருக்கலாம், இல்லை உங்களுக்கு வரக்கூடிய, இப்போ உங்களுக்கு திருமணமாகி குழந்தை பிறக்குது அப்படின்னா இவங்களோட சாயல் அந்த குழந்தை, எஸ், அது வர சான்சஸ் இருக்குது. நீங்கள் அப்போ பார்ப்பீங்க. சரியா? இந்த ரீடிங் உங்களுக்கு அப்போ ரெசனேட் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு திருமணம் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு திருமணமாகி குழந்தை பிறக்கும்போது உங்கள் தாத்தாவோட பாட்டியோட சாயலோ, இல்லை உங்கள் அப்பா அம்மாவோட சாயலோ நீங்கள் அந்த குழந்தை மூலமா பார்க்குற நேரிடலாம். ஓகேவா? ஸோ மிக சிறப்பு. ஓகே, இந்த 2 பேரும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ நல்லா இருக்கு. இவங்களுக்கு 2க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இருப்பாங்க அப்படிங்கிறது போல இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, இந்த 2 பேர் தம்பதி சமயந்தரா வந்திருக்காங்க. இவங்களுக்கு 2க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, 1 2மே ஆண் குழந்தையா இருக்கலாம், அடுத்தது பெண்ணாக இருக்கலாம், இல்லை 2மே பெண் குழந்தையா இருந்து அடுத்தது ஆண் குழந்தையா இருக்கலாம். ஸோ 2க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இருக்க வாய்ப்புகள் உண்டு. அதே போல் அவங்க பிறந்திருப்பாங்கல்ல, அவங்களுக்கும் தம்பி தங்கச்சிங்கன்னு நிறையா இருக்கும். ஸோ ஒரு கூட்டு குடும்பமாக இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் நிறைய இடத்துல இவங்க விட்டு கொடுத்து போயிருப்பாங்க. ஸோ மனமொத்த தம்பதி, ஜாடிக்கேற்ற மூடின்னு சொல்லுவாங்கள்ல, அது போல் வாழக்கூடிய காலகட்டங்களில் இவங்க எங்கேயாவது ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு இல்லை வேறு எங்கேயாவது போகும்போது கூட அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அந்யோன்யம் சொல்லுவாங்க இல்லையா, அது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். ஸோ பல பேர் கண்ணு வைக்கக்கூடிய அளவுக்கு அவங்களோட அந்யோன்யம் இருந்திருக்கலாம், அழகாக இருந்திருப்பாங்க. அவ்வளோ ஒரு சிறப்பான தம்பதியினர்களாக இருந்திருக்க சான்சஸ் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அவங்களோட எனர்ஜி
அட்டகாசமாக இருக்குது. இவங்க இறந்து போயிருந்தாலும் இன்னும் உங்கள் மனசில் அவங்க வாழ்ந்துட்டே இருப்பாங்க. எப்படின்னா இப்போ அவங்க உயிரோடு இருந்தால் நமக்கு எவ்வளோ ஒரு பலமாக இருந்திருக்கும் அப்படின்னு எப்போவுமே ஏங்க வைக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. சில பேர் வந்து நம்ம விட்டுட்டு போயிட்டா நம்ம ரொம்ப நிம்மதியாக இருக்கிற மாதிரி சில பேர் ஃபீல் பண்ணுவாங்கல்ல. பட் இவங்கெல்லாம் இவங்களோட இழப்புங்கிறது அந்த குடும்பத்துக்கு வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சிறப்பான நல்ல ஆத்மாக்கள் இவங்க. ஓகேவா? ஸோ இவங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன தெரியுமா? எஸ், சூப்பர். நீங்கள் ஒரு அடையாளத்துக்காக ஆசைப்பட்டு கொண்டிருக்கும் நபர்களாக இருக்கலாம். இல்லைன்னா உங்களோட அடையாளங்கள்லாம் முடிஞ்சு கடமைகள்லாம் முடிஞ்சு இப்போ எனக்கான ஒரு ஓய்வுக்கான நேரம், என் வாழ்க்கையை வந்து நான் சந்தோஷமாக கழிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கலாம். ஓகே, 2 விதமாக ரெசனேட் ஆகுது. ஒன்று, அவர்களுடைய கடமையெல்லாம் முடிஞ்சிட்டு இப்போ எனக்கான வாழ்க்கையை நான் வாழ்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. இன்னொன்று, இப்போ தான் அந்த கடமை பொறுப்பெல்லாம் எனக்கு வந்திருக்கு. ஒன்று புதிதாக திருமணமான நபர்களாக இருக்கலாம், இல்லை திருமணமாகி குழந்தைகள் உங்களுக்கும் இருக்கலாம். ஸோ இப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். ஒரு குடும்ப சுமை, ஒரு பொறுப்பு என் கையில் இருக்க, என்ன நம்பி 2 ஜீவன்கள் இருக்குது, அவங்கள நான் பார்த்துக்கணும், வழி நடத்தணும் அப்படின்ற ஒரு பொறுப்பு உங்களுக்கு இருக்கலாம். அவங்க கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இதுதான். ஏதாவது ஒரு அடையாளம், அங்கீகாரத்துக்காக நீங்கள் கஷ்டப்பட்டு இருக்கீங்க, ஓடிட்டு இருக்கீங்க, ஓட ஓட தூரம் குறையிலன்ற மாதிரி போயிட்டே இருக்குன்னா கவலையே படாதீங்க. உங்களுக்கான விஷயங்கள் மிக விரைவில் நடக்கும். ஓகே, இது வேலை சார்ந்து இருக்கலாம், இல்லை உங்களுக்கு திருமணம் ஆகலை, இன்னும் வீட்டில் வரன் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப மிகவும் பிடிச்ச மாதிரியான வரன் அமைய கூட சான்சஸ் இருக்கு. இந்த அடையாளம்ங்கிறது இன்னாருக்கு நான் மனைவியாக இருக்கேன், இன்னாருக்கு நான் கணவனாக இருக்கேன், இல்லை குழந்தை வரத்துக்காக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு தாய் தந்தையாக ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய இடத்துல நீங்கள் இருப்பீங்க. வேலை சார்ந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நிறுவனத்தில் நான் வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த நிறுவனத்தில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஸோ கல்வியில் தேர்ச்சி பெறுறதும் இப்படிதான். இந்த படிப்பு நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், இதெல்லாம் நான் செய்யணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு அடையாளத்தை நோக்கி நீங்கள் ஓடிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக விடாமுயற்சியோட செயல்படுங்க, அதற்கான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ எங்கேயுமே மனசோர்வு வேண்டாம் அப்படின்னு இவங்க உங்களுக்கு உற்சாகத்தை ஊட்டுறாங்க. ஓகே, அதே நேரம் நீங்கள் ஒரு அதிர்ஷ்டசாலியான நபர். ஓகே, இப்போ நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்கல்ல, இந்த வாழ்க்கையில் எங்கேயாவது ஒரு மூலையில் உங்கள் மனசுக்குள்ளே நம்ம வந்து அதிர்ஷ்டம் இல்லாத நபரோ, மற்றவங்க மாதிரி நம்ம இல்லையோ, நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோமோ அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இவங்க கொடுக்குற விஷயம், நீங்கள் ரொம்ப 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 அதிர்ஷ்டமான குழந்தை. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வயது என்ன வேணால் இருக்கலாம், பட் அவங்களோட பார்வைக்கு நீங்கள் இன்னும் குழந்தையாக தான் இருக்கீங்க. ஒன்று இது உங்கள் தாத்தா பாட்டியாக இருக்கலாம், இல்லைன்னா அப்பா அம்மாவாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டமான குழந்தை தான். அதே போல் நீங்கள் பிறந்த இந்த வீட்டில் நிறையா சுபிக்ஷங்கள் வந்திருக்கலாம். ஓகே, அவங்க உங்களை ஒரு அதிர்ஷ்டத்தின் தேவதையாக தான் பார்க்குறாங்க. நீங்கள் ஆணாவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால நீங்கள் அதிர்ஷ்டம் நிறைந்த நபராக தான் கருதப்படுறீங்க. ஓகேவா? சில நேரங்களில் மற்றவங்க வந்து உங்களை தவறாக புரிஞ்சிருக்கலாம். உங்களோட குடும்பம் சார்ந்து இவங்க இருக்கும்போது கூட்டு குடும்பமாக இருந்திருக்க வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அதே போல் இப்போ இவங்க இறந்த பிறகு இந்த குடும்பம் சிதைஞ்சு போகிறது, பிரிஞ்சு போகிறதுன்னு சில விஷயங்கள் இருந்திருக்கலாம். அதனால சில பேர் வந்து உங்களை தவறாக புரிஞ்சிட்டு இருக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த தவறான புரிதல் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அதை பற்றி பெருசாக கவலைப்படாதீங்க. சில நண்பர்களோ இல்லை உறவினர்களோ உங்களை விட்டு விலகி கூட போயிருக்கலாம். இப்போ உங்கள் மனசு வந்து ஒரு தனிமையில் இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஓகேவா? பட் இவங்க கொடுக்குற விஷயம் ஓகே, சரிதான், அதுக்கு நீங்கள் வருந்தி ஒன்றுமே ஆக போகிறதில்ல, நீ உன் வேலையை பாரு அப்படிங்கிற பதில் தான் இவங்க உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ சில நேரங்களில் ஒருதலை பட்சமாக நீங்கள் இருக்கிற மாதிரியும் ஃபீல் ஆகுது அந்த கார்ட்ஸில் படிக்கும்போது. அது மட்டும் வேண்டாம், எல்லாரையுமே சரிசமமாக பாருங்க அப்படின்றாங்க. ஓகே, குடும்பம் சார்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் திருமணமான நபர்களாக இருக்கலாம், திருமணம் ஆகாத நபர்களாக இருக்கலாம். இந்த 4 சுவத்துக்குள்ளன்னு சொல்லுவாங்க இல்லையா, உங்கள் அப்பா அம்மா இல்லை கணவன் மனைவி இது போன்று இருந்தீங்கன்னா உங்களுக்கான விஷயங்களை நீங்கள் உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. நிறைய பேர்கிட்ட அதை பகிராதீங்க. அதே போல் விட்டு கொடுத்து போகிறதும் உங்களுக்குள்ளேயே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சில நேரங்களில் எல்லாருக்கிட்டையும் நீங்கள் வெளிப்படையாக இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஆனால் வெளிப்படையாக இருக்கும்போது சில நேரங்களில் அது உங்களுக்கு சரிப்பட்டு வர மாட்டேங்குது. ஓகேவா? ஸோ வெளி மனிதர்களை நம்பி எல்லா விஷயங்களும் நீங்கள் பகிராதீங்க அப்படின்ற மாதிரியும் இவங்க சொல்கிறாங்க. ஓகே, எஸ், ஏதாவது உங்களோட கடந்த காலங்களில் ஏதாவது உறவு சார்ந்த ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அதுலேருந்து விடுதலையாகி வெளியில் வந்துருங்க. அந்த பழைய விஷயங்களே பிடிச்சிக்கிட்டே இருக்காதீங்க, அந்த கஷ்டத்தையே நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க. ஸோ உங்களை எப்போதுமே வந்து ஒரு உற்சாகமான நபராக உயிர்ப்புடன் இருக்கக்கூடிய மனுஷங்களாக பாவீங்க. உயிர்ப்புடன்ங்கிறது நம்ம உயிரோடு இருக்கோம் இல்லையா, அந்த உயிர்ப்பு நிலையை தக்க வச்சுட்டே இருக்கிறது, எப்போதுமே உற்சாகத்தோடு இருக்கிறது. சரியா? இப்போ உங்களை பார்க்கும்பொழுது ஒரு செடியை பார்த்தா எப்படி, ஒரு செடியில் இருக்கிற பூவை பார்த்தா அது உயிர்ப்புடன் இருக்கு, வாடி போகாமல் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே போல தான் இப்போ மனுஷங்கன்னு இருந்தால் இருப்பாங்க. பட் அது நம்ம யார்கிட்டயாவது ஏதாவது போய் பேசும்போது கூட அவங்களுக்கு காது தெரியாது, பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு மந்தத்தன்மையில இல்லாமல் எப்போதுமே ஒரு உற்சாகத்தோட உயிர்ப்பு நிலையோடு இருங்க அப்படின்றாங்க. ஸோ நல்லா இருக்கு உங்களோட கார்ட்ஸு.
சில நேரங்களில் சில விஷயங்களை மன்னிக்கணும்னா மன்னிச்சிடுங்க. கடந்த காலங்களில் யாராவது ஏதாவது உங்களை கஷ்டப்படுத்தியிருந்தாங்கன்னா இந்த மன்னிப்புன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ உங்களால் கொடுக்க முடிஞ்சா கொடுத்துருங்க, இல்லைன்னா மறந்துடுங்க. ஓகே, எந்த விஷயத்தையுமே தூக்கி சுமக்காதீங்க அப்படின்றாங்க. ஓகே, சவால்கள் நிறைந்தது தான் வாழ்க்கை. ஓகே, அந்த சவாலை எதிர்கொள்ளுங்க. எந்த ஒரு பயமோ தயக்கமோ எதுவுமே தேவையில்லை. நீங்கள் ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த நபர் தான். ஸோ உங்களை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை கவனிங்க. அதன் மூலயமா நல்லதை எடுத்துக்கிட்டு கெட்டது ஏதாவது இருந்ததுன்னா விட்டுடுங்க அப்படின்றாங்க. ஓகே, ஸோ இவங்களோட விஷஸ் எல்லாமே நல்லா இருக்கு. உங்களுக்கு அவங்க கொடுக்குற வாழ்த்துக்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாழ்க்கையில நீ ரொம்ப சிறப்பான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஸோ பணம் சார்ந்து பொருளாதாரம் சார்ந்து நல்லா தான் இருக்கு. சில பேருக்கு இந்த கூட்டு குடும்பம்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால ஏதாவது சொத்து தகராறுகள் இல்லை சொத்துக்கள் ஏதாவது வராமல் இருக்கலாம். பட் உங்களுக்கானது வந்து சேரும் அப்படிங்கிறது போல் தான் இவங்க சொல்றாங்க. ஓகேவா, சில நேரங்களில் காலதாமதம் ஆகலாம், பட் உங்களுக்கானது உங்களை வந்து அடையும். முடிஞ்சு போன சில விஷயங்கள் இருக்கும். ஓகே, அந்த முடிஞ்சு போன விஷயங்கள் எல்லாம் அது முடிஞ்சு போனதாகவே இருக்கட்டும். சும்மா போய் அதை கிளறி பார்த்துட்டு இருக்காதீங்க. அதே நேரம் ரொம்ப வெளிப்படைத்தன்மையோடு இருக்கணும்னு சொல்லி எல்லார்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் பகிராதீங்க. அது உங்களுக்கான விஷயம்னா உங்களுக்காக நீங்கள் வச்சுக்கோங்க. சில நேரங்களில் உங்களோட சுய மரியாதைக்காக சில இடத்த விட்டு நீங்கள் வெளியில் வந்துடலாம். எஸ், இது குடும்பம் சார்ந்திருக்கலாம், நண்பர்கள் சார்ந்திருக்கலாம். உங்கள் சுய மரியாதை வந்து எங்கேயோ தகர்க்கப்படுது அப்படின்னும் போது அங்கே எனக்கு வேலை இல்லை, அந்த இடம் எனக்கானது இல்லைன்னு நீங்கள் மூவ் ஆன் ஆகி வந்துடுறீங்க. ஓகே, குட், அது வந்துடுறீங்க. பட் அதை நினச்சி நீங்கள் மறுபடியும் வருத்தப்படுறீங்க. அந்த வருத்தம் தேவையில்லை. ஓகே, இது உங்களோட வாழ்க்கை, உங்களோட மகிழ்ச்சி, உங்களோட ஆரோக்கியம், இது மட்டும்தான் இதில் முக்கியம் அப்படின்றது அவங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ். ஓகேவா, நீங்கள் நேர்மைக்கு மட்டும் ஒரு கவசமாக போட்டுக்கிட்டு, இந்த நேர்மைங்கிறத சில நேரங்களில் சில பேர் குலைக்க வருவார்கள். ஸோ உங்களோட நேர்மை நீங்கள் எங்கேயுமே விட்டு தந்துடாதீங்க அப்படிங்கிறதும் அவங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள். ஓகே, விழிப்புணர்வோடு இருங்க, தைரியத்தோடு இருங்க. உங்கள் வாழ்க்கையை அடுத்தடுத்த படிநிலையில் எடுத்து செல்லுங்க. ஸோ உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் அதிர்ஷ்டம் நிறைந்த நபர் தான் அப்படிங்கிறது அவர்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய செய்திகள். ஓகேவா, இந்த வாசிப்பு எத்தனை பேருக்கு பொருந்துதுன்னு பாருங்கள். பொருந்துறவங்க எடுத்துக்கோங்க, பொருந்தாதவங்க தவிர்த்துருங்க. நன்றி, வணக்கம்.